ஏப்ரலில் நாட்டில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி. அமெரிக்காவில் திடீரென்று மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூடு. ஈரான் ஜனாதிபதி பயணித்த ஹெலி விபத்துக்குள்ளான இடம் கண்டுபிடிப்பு. IPL தொடரில் முதல் விக்கெட்டை கைப்பற்றிய விஜாஸ் கான். ஏப்ரல் மாதத்தில் நாட்டில் உற்பத்தி நடவடிக்கைகளில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மார்ச் மாதத்தில் 62% இருந்த உற்பத்தி துறையின் இலங்கை கொள்வனவு முகாமையாளர்களின் சுட்டன் கடந்த மாதத்தில் 42% பதிவாகியுள்ளது. அதன்படி இந்த மாதத்தில் புதிய முன்பதிவு உற்பத்தி வேலைவாய்ப்பு மற்றும் மொத்த கொள்முதல் குறியீடுகளில் ஏற்பட்ட சரிவின் விளைவாக ஒட்டுமொத்த சுட்டன் வீழ்ச்சியடைந்ததாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு விடுமுறைகள் காரணமாக ஏப்ரல் மாதத்தில் பல தொழிற்சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டமையே இந்த பின்னடைவுக்கு முக்கிய காரணம் எனவும், நீண்ட விடுமுறை காரணமாக விநியோகஸ்தர்கள் முன்பதிவை வழங்குவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் முன்னையதை விட ஏப்ரலில் வேகமாக அதிகரித்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஓஹியோ மாகாண தலைநகர் கொலம்பஸில் உள்ள வெயின்லேண்ட் பூங்கா அருகே திடீரென்று மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 3 பேர் பலியாகியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் 3 பேர் காயமடைந்துள்ளதோடு அவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் மலாச்சி டாண்ட்ரோபுல்லக், ஹார்சியா டிக்சன் ஜூனியர் ஆகியோர் பலியாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் காயமடைந்தவர்களில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதோடு துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இது குறித்து போலீசார் கூறும்போது சந்தேக நபர்கள் யாரும் உடனடியாக அடையாளம் காணப்படவில்லை. துப்பாக்கி சூடு நடத்தியதற்கான காரணமும் தெரியவில்லை. சம்பவம் தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது என தெரிவித்துள்ளனர். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உள்ளிட்டவர்கள் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான இடத்தை மீட்புக் குழுவினர் கண்டுபிடித்துள்ளதாக அந்த நாட்டின் அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் ரெட் கிரசன்ட் சொசைட்டியின் தலைவர் கூறுகையில், நிலைமை நல்லதாக இல்லை என்று அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. மீட்புக் குழுவினர் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான இடத்தை சில நிமிடங்களில் அடைவார்கள் என்று ஈரானின் ரெட் கிரசன்ட் சொசைட்டியின் தலைவர் பிரோசன் ஹாலிவுட் தெரிவித்துள்ளார். அவசர தரையிறக்கம் நடந்ததாக கருதப்படும் இடத்திலிருந்து அவர்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் பயணித்த ஹெலிகாப்டர் நேற்றைய தினம் விபத்துக்குள்ளானது. கடுமையான பனிமூட்டத்தால் மலைப்பகுதியை கடக்கும் போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. அசர்பைஜான் மற்றும் ஈரானின் எல்லையில் அமைக்கப்பட்டிருந்த பாலத்தின் திறப்பு விழாவிற்காக ஈரானிய ஜனாதிபதி உள்ளிட்டவர்கள் சென்று மீண்டும் திரும்பும் வழியில் இந்த ஹெலிகாப்டர் விபத்து இடம்பெற்றுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. 2024 ஆண்டு IPL தொடரில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளம் வீரரான விஜாஸ் கான் தனது முதலாவது விக்கெட்டை கைப்பற்றியுள்ளார். பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய 2 அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற போட்டியிலேயே குறித்த விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார். எதிரணியான பஞ்சாப் கிங்ஸ் அணியில் சிறப்பாக துடுப்பாட்டம் செய்த பிரப்சிம்ரன் சிங்கின் விக்கெட்டை இவர் 14வது ஓவரில் வீழ்த்தியுள்ளார். விஜாஸ் கான் IPL தொடரில் விளையாடும் 2வது போட்டி இதுவாகும். இதேவேளை இடம்பெறவுள்ள T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரில் இலங்கை அணியில் உதிரி வீரராக விஜாஸ் கான் சேர்க்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.